ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் ரியாஸ் தீன். நம்ம இந்த வீடியோவில் வந்து 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒன்றா சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து அன்டில் த நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா கொஷின். எறும்புங்க எல்லாமே வந்து ஒரே லைனில் வந்து எதுக்கு போகும்? அது நம்ம அந்த லைனில் பார்க்குறப்ப வந்து 2 எறும்புங்க வந்து ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா எறும்புங்க வந்து சில எறும்புங்களுக்கு வந்து ஒரு எறும்புக்கும் ஒரு கூடு இருக்கும். இந்த எறும்பு இருக்கிற கூடில் வந்து ஒரு எறும்புக்கு வந்து ஒரு உணவோட ஸ்மெல் வந்துருச்சுன்னா அந்த உணவோட கிட்ட நெருங்குற வரைக்கும் அந்த எறும்புக்குள்ளே இருக்கிற ஃபெராமோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கலை வந்து அது போகிற வழியில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போகும். அந்த உணவு கிடச்சதுக்கு பின்னாடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வர்றதுக்காக அதே ஃபெராமோன் ஸ்மெல்லை வந்து சுவாச்சிக்கிட்டே அப்படின்னா ப்ரீத் பண்ணிக்கிட்டே அவங்களோட கூடுக்கிட்ட வந்து போய் சேரும். இது அங்கே சேர்ந்துக்கு பின்னாடி அவங்க எல்லாத்துக்குமே எனக்கு இப்படி ஒரு உணவு இருக்குது, இந்த இடத்துல நம்ம இருக்குது, இது வந்து நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து அதே ஃபெராமோன்ஸ் ஸ்மெல்லை வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே அந்த சாப்பாடுக்கிட்டு போய் சேருவாங்க. அங்கே போய்க்கு பின்னாடி அவங்க போய்கிட்டும் வந்துட்டு இருப்பாங்க. வர்ற வழியில் வந்து 2 எறும்பு வந்து இப்படி ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதுக்கான ரீசன் என்னென்னா பேசிக்காக வந்து ஒரு எறும்போட கூடுக்கும் வந்து ஒரு ஃபெராமோன்ஸ் ஸ்மெல் வந்து இருக்கும். இப்போ இந்த கூடில் வந்து ஏதாவது வேறு கூடுக்கு சேர்ந்த ஒரு எறும்பு வந்து இந்த கூடுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த சாப்பாடு லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபெராமோன்ஸ் லைனுக்குள்ளே வந்துருச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். பேசிக்காக வந்து ஃபெராமோன் ஸ்மெல் வந்து 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்து அது வந்து எவாப்ரேட் ஆகிரும், காற்றுல வந்து மிக்ஸ் ஆகிரும். அதனால வந்து அதோட கூடோட ஸ்மெல்லுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃபெராமோன்ஸ் கெமிக்கலில். வேறு கூடோட எறும்பு வந்து இந்த குரூப்பில் ஜாயின் ஆகிடுச்சுன்னா அவங்களோட குரூப்புக்கு சேர்ந்தது தானா அந்த எறும்பு அப்படின்னு சொல்லி கிளாரிட்டிக்காக ஒன்றுக்கு ஒன்று வந்து ஸ்மெல் பார்த்துக்கும். ஒரு வேளை அதோட கூடோட எறும்பாக இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்யாது, அதே வேறே கூடோட எறும்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து வெளியே தள்ளி விட்டுரும். இதுதான் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். 2வது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா கெமிலியான் தெரியும் இல்லைங்களா, இந்த கெமிலியான் வந்து எப்படி தன்னோட உடம்போட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்குது? ஒரு பெரிய கொஷின் இப்போதைக்கும் எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து கெமிலியானுக்கு வந்து லைட் எமிட்டிங் பவர் அப்படின்னு சொல்லி கெமிலியான் இருக்குது. இப்போ பேசிக்காக வந்து கெமிலியானோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து எல்லோ பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து எல்லா ஃபுல் பாடிலையுமே வந்து ஸ்மால் டாட்டில் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒயிட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கிறிஸ்டல்ஸில் வந்து சூரியனோட வெளிச்சம் இந்த கெமிலியான் பாடியில் வந்து சூரியன் வெளிச்சம் பட்டுக்கு பின்னாடி அந்த ரேஸ் வந்து அந்த ஒயிட் கிறிஸ்டல்ஸோட எமர்ஜ் ஆகி அது வந்து வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த கலர் சூஸிங்லேயும் வந்து கெமிலியானோட வேலை இருக்குது. எப்படின்னா கெமிலியானுக்கு வந்து அதோட மூட் வந்து அதோட பிரெயின் செட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா லைட் கலர்ஸாக எமிட் பண்ணும். அது அதோட மூடு வந்து பயந்து போய் கோவத்தில் இருக்கிறப்போ வந்து டார்க் கலர் எமிட் பண்ணும். இதுதான் வந்து கெமிலியான் வந்து இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது எப்படின்னா சன் ரேஸ் வந்து அதோட பாடியில் படுறப்போ வந்து நல்ல மூடில் இருந்துச்சுன்னா கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதனால் லைட் கலர்ஸ் வந்து சீக்கிரம் எமிட் ஆகி அந்த எல்லோ கலர் பிக்மெண்ட்ஸோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து வெளியே வந்து லைட் கலர் எமிட்ஸ் வந்து காமிக்கும். அதே அதுக்கு வந்து கோவத்துலேயோ பயத்தில் இருக்கிறப்ப வந்து கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து காம்பேக்ட்லி பேக்கடு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கிட்டே இணைஞ்சு கலர்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று உரசி கலர்ஸ் வந்து டார்க் கலராக எமிட் ஆகும். வெளியே வர்றப்போ அந்த எல்லோவோட பிக்மெண்ட்டோட சேர்ந்து வர்றப்போ வந்து பியூர் டார்க்காக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னா ரெட் கலர், ப்ரௌன், பிளாக் அந்த மாதிரி. இது நல்ல கலர்னா லைட் க்ரீன், ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து லைட்டு. இதுதான் வந்து கெமிலியானோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கெமிலியான் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கெமிலியான் வந்து இப்போ நம்மளோட கண்ணுங்க இருந்துச்சுன்னா எந்த டைரெக்ஷனில் பண்ணுறோமோ 2 கண்ணும் எட்டே இதில் தான் மூவ் ஆகும். ஆனால் கெமிலியானுக்கு அப்படி இல்லை. எந்த ஒரு கண்ணு வந்து மேலே பார்க்கலாம், இன்னொரு கண்ணு வந்து கீழே பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரும் வந்து நம்மளுக்கு கெமிலியானில் இருக்குது. 3வது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஏரோப்ளேனில் வந்து
எதுக்கு எல்லா ஏரோப்ளைனுமே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் போட்டு கோட்டிங் பண்ணுறாங்க? ஏன் ஒரு கம்பெனி ஒரு பிராண்டிங் பண்ணி அவங்க பிடிச்ச கலர் வந்து ஒரு ஃப்ளைட்டுக்கும் போட்டுக்கலாம்ல? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும், சன் ரேஸ் வந்து டார்க் கலர்ஸ் சர்ஃபேஸில் வந்து சூரியன் வெளிச்சப்படுறப்ப வந்து இந்த பிளாக் கலர் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இதே வந்து நீங்கள் லைட் கலர் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, லைட் கலர் இருந்துச்சுன்னா சூரியனோட வெளிச்சம் இந்த லைட் கலரில் படுறப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும், சூரியனோட வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதனால ஏரோப்ளைன்ஸில் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஒயிட் கலர் பெயிண்ட் தான் அடிப்பாங்க, ஒயிட் கலர் பெயிண்டிங் கோட்டிங் தான் கொடுப்பாங்க. இதனால் வந்து இப்போ டார்க் கலர் கோட்டிங் கொடுத்தாங்கன்னா அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ரேஸ் வந்து இந்த ஏரோப்ளைனில் படுறப்போ வந்து உள்ளே தயார் பண்ண மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று உரசி வேறு கலர் ஹீட்டு வந்து உள்ளே இருக்கிற அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரும் அவுட்டரில் இருக்கிற ப்ரெஷரும் எக்ஸட் ஆகி உள்ளே இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாமே வந்து உருகிற மாதிரி பண்ணிடும். இதனால் வந்து ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகுது, அதுக்கு உள்ளே இருக்கிற சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து 3வது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். 4வது என்னென்னா, நம்மளோட பூமி வந்து நம்மளோட சோலார் சிஸ்டமில் இருக்கிற ஒரு பிளானெட்டும் சூரியனோட சேர்ந்து எல்லாமே வந்து எதுக்கு உருண்டையாக இருக்குது? ஏன் அது வந்து ட்ரையாங்கிள் இருக்கலாம், சர்க்கிள் இருக்கலாம், கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கலாம் இல்லை? ஏன் இல்லை? இதுக்கான ரீசன் என்னென்னா, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா கேளுங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து உதவும். ஏன்னா நம்மளோட எர்த்தில் வந்து எர்த்துன்னு இல்லை எல்லா பிளானெட்லேயுமே வந்து கொஞ்சம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்க வந்து எக்ஸிட் பண்ணும். அது எப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் கார்னர்ஸில் இருக்கிற இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது நம்ம பூமின்னு வச்சுக்கலாம், பிளெயின் சர்ஃபேஸ். இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த மிடில் போர்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து கிராவிட்டி எக்ஸிட் பண்ணுது. அப்படி இருக்கிறப்ப கிராவிட்டி வந்து எப்பயுமே அதை வந்து எங்கே இருக்குதோ அதுக்கிட்ட வந்து நெருங்கிக்கும். அதனால இந்த போர்ஷனில் வந்து நம்மளோட இப்படி இருக்கிற பூமியை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் காமிக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து எக்ஸிட் ஆகிருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து சர்க்கிள் சர்ஃபேஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் வந்து எல்லா பிளானெட்டுமே வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு வியூவில் வந்து உங்களுக்கு வந்து சர்க்கிளாக தான் காமிக்கும், ஆனால் கிடையாது. உங்களோட சர்க்கிள் இருக்கிற லென்த் இருக்குது இல்லைங்களா, சர்க்கிளில் இருக்கிற லென்த்தோட பிரெத் வந்து பிரெத்தோட ரேடியஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எர்த்தில் இருக்கிற நார்த் சவுத் போல் வந்து அதோட ப்ரெஷர் வந்து எக்ஸட் பண்ணுறப்போ வந்து நம்மளோட எர்த்தில் இருக்கிற வெஸ்ட் ஈஸ்ட் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஏன்னா இந்த மேலேருந்து 2 ஃபோர்ஸஸ் இப்படி எக்ஸட் பண்ணுறப்போ வந்து சைடில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கூடிக்கிட்டு போகும். இதனால் வந்து இந்த ரேடியஸில் வந்து லென்த்தோட பிரெத்தில் இருக்கிற ரேடியஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து பல்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த சுச்சுவேஷன் பேர் தான் வந்து ஈக்விட்டோரியல் பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கிராவிட்டினால தான் வந்து நம்மளோட எர்த்தில் ஃபுல் சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற பிளானெட்ஸு சன்னையும் சேர்த்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. 5வது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாமூலாக கூலிங் வாட்டரை வச்சோம்னு வச்சுக்கோங்க, கூலிங் வாட்டரை வைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அது கொஞ்ச நேரம் வெளியே வச்சுக்க பின்னாடி கொஞ்சம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே தெரியும். இந்த வெளியே தெரியறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு சயின்ஸ் லெசனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க இல்லைங்களா, ஹையர் கிளாஸஸ் 6 to 10th, இவங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நல்லா கேளுங்க. இந்த கூலிங் கிளாஸில் வந்து வெளியே வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எதனால இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் நம்மளோட கூலிங் வாட்டர்லேயும் வந்து வெளியே இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து ஹையாக இருக்கும், அதோட டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். ஆனால் அதே வந்து நம்மளோட கூலிங் வாட்டரில் பார்த்திங்கன்னா செல்சியஸ் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் கூலாக இருக்கும். இது எப்போ வந்து இந்த ஹீட் அட்மாஸ்பியர் வந்து இந்த கூலிங் கிளாஸில் வந்து எக்ஸட் பண்ணுறதுனா உரசுறப்போ வந்து இந்த ஹீட் வந்து கூலை வந்து தணிக்கும். அதனால வந்து எப்போ இந்த ஹீட் வந்து கூலை வந்து அட்டாக் பண்ணுதோ இந்த கூலிங் நடக்கிறப்ப இந்த நடுவில் இருக்கிற சர்ஃபேஸில் வந்து சில எனர்ஜிங்கிறது வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த கூலிங்காக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹீட்டில் வந்து வாட்டர் வேப்பர்
அப்படின்னா நம்ம பால்லாம் ஹீட் பண்ணி பின்னாடி மூடி எடுத்தோம்னா வந்து உங்களுக்கு சொட்டாக தெரியும் இல்லைங்களா, ஐ மீன் தண்ணியோட ட்ராப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு இருக்கிற கான்ட்ராக்ட்லேருந்து நம்மளுக்கு கீழே வந்து ட்ராப்பாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த சர்ஃபேஸில் கிடைக்கும். இதோட பேர் தான் வந்து கண்டன்சேஷன். இந்த கண்டன்சேஷனுக்கு வந்து நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து இந்த ப்ராசஸ் எப்போ வரைக்கும் நடக்கும்னா, நம்ம அட்மாஸ்பியர் வந்து அந்த வாட்டரும் நியூட்ரல் அப்படின்னா ஒரே டெம்பரேச்சராக ஆகிற வரைக்கும் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ப்ராசஸ் வந்து இந்த கண்டன்சேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக ஈஸியாக புரியணும்னா, வாட்டர் வந்து காற்றா ஐ மீன் வாட்டர் வேப்பராக வந்து ஒரு வாட்டர் வேப்பராக ஆறக்கு வந்து இது வந்து எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எவாப்ரேஷனே இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ். அப்படின்னா வாட்டர் வேப்பரை வந்து மறுபடியும் வாட்டராக தயாராக இருக்கும் வந்து கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஒரு 2 மார்க்ஸ் கொஷினாக கூட தருவாங்க. நானும் எழுதியிருக்கேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமில் வந்து ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு எந்த மாதிரி புரிஞ்சுக்கோ எழுதிக்கோங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ద్వారా ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கூட லீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அந்த கொஷினான ஆன்சர் வந்து நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுப்பேன். உங்களுக்கு இந்த நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து அன்டில் த நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை பை, see you in next video. டாடா.